ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நாளில் வாசிக்க வேண்டிய வேத வசனம் மத்தேயு புத்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், தேடுங்கள். எதை தேட வேண்டும் அப்படி என்றால், மத்தேயு புத்தகத்தில் 6வது அதிகாரம் 34வது அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார், தேடுங்கள். தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். எதை தேட வேண்டும் என்றால், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது நமக்கு தேவன் கொடுக்கிறது பரலோக ராஜ்யத்தை. அல்லேலூயா! அற்புதமான அது அன்பான சகோதர சகோதரியே, முதலாவதாக நம்ம உலகத்தில் உள்ள சில அற்பமான காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், முதலாவதாக தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும் பொழுது ஆண்டவராய் இயேசு கொடுக்கிறது நித்திய ஜீவன். அதே போல் இன்னும் ஒரு காரியம் எதை தேட வேண்டும் என்றால், எரேமியா 5வது அதிகாரம் 1 அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தேசத்திலே திரிந்து நியாயத்தை தேடுகிற மக்களையும் வேதத்தை சத்தியத்தை தேடுகிற மக்களின் தேடுகிறானா நான் மன்னிப்பு தருவேன் என்று சொல்கிறார். ரெண்டாவதாக, நியாயம் செய்கிற மனிதனையும் வேதத்தை சத்தியத்தை அறிந்த மக்களையும் நீங்கள் தேடுவீர்களானால் உங்களுக்கு மன்னிப்பு தருவேன். அடுத்து, சத்தியத்தை நம்ம தேட வேண்டுமா? சத்தியத்தை தேடுவதனால நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. எதிலிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது? சத்தியத்தை தேடுவதனால பார்ப்போமானால், சத்தியத்தை தேடுவதனால நமக்கு பாவ மன்னிப்பை இயேசு தருகிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைக்கு நீங்கள் இப்பொழுது செவி கொடுப்பீர்களானால், ஆண்டவர் தேட சொல்கிறார். தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். எதை தேட வேண்டும் என்றால், வேதாகமம் மத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 6:34 வேதவசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும் பொழுது நம்ம முதலாவது பெற்றுக்கொள்வது நித்திய ஜீவன். இரண்டாவதாக, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 1வது வசனம், நியாயத்தையும் சத்தியத்தையும் தேடுகிற மக்களுக்கு தேவன் மன்னிப்பு கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். சத்தியம் உங்களுக்கு பாவ உணர்வை கொடுக்கும். அந்த பாவத்தில் இருந்து உணர்வை கொடுக்கும் பொழுது அந்த உணர்விலிருந்து பாவ மன்னிப்பை இயேசு தருகிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் பாவத்திலிருந்து அந்த சத்தியத்தையும் நியாயத்தையும் நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் பாவ மன்னிப்பை தருகிறார். அடுத்தபடியாக, சங்கீத புத்தகம் 46 சொல்லுது, தேவனை தேடு. தேவனை தேடும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40வது சங்கீதம் 16வது சங்கீதத்தில் தேவனை தேடும் பொழுது அவர் முதலாவது நம்மளுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை தருகிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு சந்தோஷம் இல்லாமல் உலகத்தில் வேதனைகளோடு கண்ணீரோடு கூட வாழ்கிறீர்களா? நீங்கள் கலங்கி அது தேவையில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இந்த வேத வசனத்தை படி தேடுங்கள். இயேசு உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறவராக இருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் தேடுங்கள். இந்த இயேசு உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை தருகிறவராக இருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் தேடுங்கள். இந்த இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நான் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களா? இந்த ஆண்டவராக இயேசு உங்களுக்கு சமாதானத்தையும் பாவ மன்னிப்பை தருவதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது இந்த வேத வசனம் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கும். இந்த சத்தியத்தை கேட்டு இப்பொழுது கீழ்ப்படுகிற உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பு மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே, அற்புதமான தேவனை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னீர்கள். இந்த வார்த்தையின்படி இந்த வீடியோவை பார்த்து
பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனையும் சகோதரிகளையும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இன்னும் உம்மை தேடத்தக்க உம்மை தேடினால் சந்தோஷம் கிடைக்கிறது. அன்பு தகப்பனே, உம்மை தேடினால் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை தேடினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாவம் மன்னிப்பு கெடுக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த வேத வசனத்தின்படி எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்துள்ளும்படியாக ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.